தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தாவிக கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழக முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் நடைபெற்று முடிந்தது. கட்சி தொடங்கப்பட்டு இதனால் வரை மாவட்ட செயலாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் உள்ள நிலையில் அதற்கான தேர்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் தான் இதுவரை தாவைக்காவின் தற்காலிக மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ மாவட்ட செயலாளராக 100 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டமிட்டு அதற்கான தேர்வை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நடத்தி வருகிறார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளை அழைத்து நகர, ஒன்றிய, பகுதி, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் அணி தலைவர்களிடம் உங்களுக்கு யார் மாவட்ட செயலாளராக வேண்டும், நீங்கள் யாரை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் என கருத்து கேட்டு மாவட்ட செயலாளர்களை ஆனந்த் தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்காலிகமாக மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருபவர்களையும் மாவட்ட செயலாளராக விரும்புபவர்களையும் அவர்களுடைய இருவரின் பெயர்களையும் முன்மொழிந்து இதில் நீங்கள் யாரை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்கிறீர்கள் என நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. பெரும்பான்மையான நிர்வாகிகளின் ஆதரவை பெறுபவர் மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்படுவதாக தகவல். 100 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு என தகவல் வெளியாகிற நிலையில் அதற்கான பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி மாவட்ட அமைப்பாளர்கள், பொருளாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் தேர்வும் நடைபெற்று வருகிறது. தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய பட்டியல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் கொடுக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்ட பின் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த 100 மாவட்ட செயலாளர்களோட பட்டியல் இறுதி செய்யப்பட்டு ஜனவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து மாவட்ட செயலாளர் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த மாவட்ட தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர் தேர்வானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது.